வணக்கம். மதுரை ராமச்சந்திரன். தற்போது உள்ள தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி, கோதுமை, பாமாயிலு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாது. அண்ணா காலத்தில் படியரிசி போட்டாங்க ₹1. அதே மாதிரி தான் இப்போவும் மக்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரேஷன் அரிசியை வியாபாரிகள் தான் பயனடைகிறாங்க. இது இட்லி மாவு அரைச்சி பவுட்ரு பண்ணி வியாபாரம் செய்கிறாங்க. பெரும்பாலும் இந்த அரிசிகளை யாரும் 90% மக்கள் சாப்பிடுவதில்லை. அது ஒரு நல்ல வசதியாக போச்சு. ஒன்று வாங்கி விற்றுடுறாங்க. இவங்க ₹10 விற்றுடுறாங்க. ஓசியில் வாங்கி அவன் ₹50 விற்கிறான். இது ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப அரசாங்கம் புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. வங்கியில் பணத்தை செலுத்திடலாமா, அதுக்குண்டான நல்ல ஒரு ஐடியா. யார் கொடுத்தாங்க தெரில. உண்மையிலே நல்ல ஐடியா தான். இந்த 20 கிலோ அரிசி டோட்டலாக வச்சுக்கங்களேன். 15 + 5 கோதுமை 20. இதுவோ பருப்பு, சீனி இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு வெளியே வாங்கி சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. யாருங்க ரேஷன் அரிசி சாப்பிட்றா? ₹70 ₹80 கிலோ வாங்கி சாப்பிட்றாங்க. அது மக்கள் மனசில் அதான் ஓடுது. நல்ல அரிசி தான் சாப்பிட்றாங்க. மனசில் வச்சுக்கிட்டு அரசாங்கம் செயல்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் வரேன்.